அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று கஷ்டங்கள் வரும்போதும், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று காரணம் தெரியாமல் குழம்பும்போதும், நம் உள்ளத்தை பலப்படுத்தும் ஓர் அற்புதமான திருநாமம் உண்டு. அதுதான் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களில் ஒன்றான அல் ஹக்கீம். இதற்கான பொருள் மிகவும் ஞானமிக்கவன், எல்லாவற்றையும் சரியாகச் செய்பவன் என்பதாகும். அல் ஹக்கீம் என்றால் பேரறிவாளன் என்று பொருள். ஒரு வைத்தியர் கசப்பான மருந்தை நோயாளிக்குக் கொடுப்பார். அதைச் சாப்பிடும் நோயாளிக்கு அந்த கசப்பு பிடிக்காது. ஆனால் அந்த மருந்துதான் அவரை குணப்படுத்தும் என்று வைத்தியருக்குத் தெரியும். அதுபோல நம் இறைவன் அல்லாஹ் அல் ஹக்கீம். அவன் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்கும்போது அது கஷ்டமாகத் தெரியலாம். ஆனால் அதற்குப் பின்னால் நமக்கு புரியாத ஒரு பெரிய நன்மை மறைந்திருக்கிறது. இந்த உலகத்தைப் பாருங்கள். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நம்முடைய உடலின் உறுப்புகள், இவை அனைத்தும் எவ்வளவு துல்லியமாக சரியாக இயங்குகின்றன. இதில் ஒரு சிறு பிழை கூட இல்லை. இப்படி எந்த தவறும் இல்லாமல் எல்லாவற்றையும் அதன் சரியான இடத்தில் வைத்திருப்பதுதான் அல் ஹக்கீமின் ஞானம். அவன் எதையும் சும்மா வீணாக படைப்பதில்லை. அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கும் சட்டங்களான தொழுகை, நோன்பு, ஹலால், ஹராம் என்ற விஷயங்கள் சில சமயம் நமக்கு கட்டுப்பாடாக தோன்றலாம். ஆனால் இந்த சட்டங்கள் நமக்கு தீங்கு வந்துவிடாமல் நம்முடைய இம்மை, மறுமை வாழ்க்கை சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக மிகவும் ஞானத்துடனே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு சாலை விதி எப்படி விபத்துகளை தடுக்கிறதோ, அதுபோல அல்லாஹ்வின் சட்டம் நம்மை பாதுகாக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஓர் இழப்பு, ஒரு தோல்வி அல்லது ஒரு சோதனை வரும்போது மனம் தளர்ந்துவிடக்கூடாது. அல் ஹக்கீம் ஒருபோதும் நியாயமில்லாமல் எதையும் செய்ய மாட்டான். இன்று உங்களுக்கு துயரமாக தெரிவது, நாளை நீங்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கும். உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது என்று உங்களை விட அல்லாஹ்வுக்கு நன்றாகத் தெரியும். எனவே அவன் எடுக்கும் எந்த முடிவையும் நாம் சரியானதே என்று நம்ப வேண்டும். அன்பானவர்களே, இனிமேல் உங்கள் வாழ்வில் ஒரு சிக்கல் வரும்போது இந்த திருப்பெயரை நினைவில் கொள்ளுங்கள். என்னுடைய இறைவன் அல் ஹக்கீம். இந்த சோதனைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. இந்த துன்பம் என்னை நல்லவனாக மாற்றவும், மறுமையில் எனக்கு பெரிய நன்மை கிடைக்கவும் காரணமாக அமையும் என்று முழுமையாக நம்புங்கள். இந்த முழுமையான நம்பிக்கையில்தான் நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதி பிறக்கிறது. நம் இறைவன் மீது வைத்த இந்த நம்பிக்கையே நம்முடைய வெற்றிக்கு ஆதாரம். யா அல் ஹக்கீம், உன் பேரறிவால் எங்கள் உள்ளங்களை ஆசீர்வதித்து, உன் எல்லா முடிவுகளிலும் எங்களை திருப்தியடையச் செய்வாயாக. ஆமீன்.